அந்த நர்த்தகி அப்படிங்கிற அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்களா சூஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை யாராவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி அழைக்கப்பட்டு அதுலேருந்து அந்த பேர் பிரபலமாச்சா? நீங்கள் ஆரம்பமே வந்து என்னோட குரு மூலத்தின் வழியாக என்னை தொட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த நர்த்தகிங்கிற இந்த டேர்ம், இந்த வார்த்தையை வந்து என்னோட குருநாதர் இசைப்பேரறிஞர் கிட்டப்பா பிள்ளை அவர்கள், என்னோட நட்ராஜுங்கிறது இயற்பெயர், அதுக்கு முன்னாடி அந்த நர்த்தகிங்கிறது வந்து அம்பாளையும் குறிக்கும், பெண்மையையும் குறிக்கும், அழகிய ஆடல் மகள் அப்படிங்கிறதையும் குறிக்கும். ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன், என்னோட பெண்மை ஒரு புனிதமானதுங்கிறேன். நான் வந்து ஒரு ஒரு அபாரமான ஓர் உடலுக்குள்ளே இரு நிலையை உணரக்கூடிய ஒரு சக்தி எனக்கு இருக்கிறதா நினைக்கிறேன். அந்த சக்தியை வந்து ஒரு தெய்வீகமாக உணர்றேங்கிற பொழுது அதை புனிதமாக பார்க்க ஆரம்பித்தேன். ஆஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், மகாபெரியா மேலே கூட ரொம்ப அதீத ஈடுபாடும் பக்தியும் உடையவர் நீங்கள் அப்படின்னா. அதுலேயும் இந்த மகான்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மை இருக்கும். அது எத்தனை பேர் அதுலேயும் மகாபெரியவரை நான் பார்த்த பொழுது எனக்கு காமாட்சி பார்த்துருக்கீங்களா அம்பாளா தான் தெரிஞ்சார். 2 முறை எனக்கு அந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சது. வெரி நைஸ். ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா, எனக்கு மகா பெரியவாளை பற்றியோ அவரை வணங்கக்கூடிய ஒரு அவரை வந்து பின்பற்றக்கூடிய இதோ அந்த குடும்பம் கிடையாது. நாங்கள் கருப்பணசாமியையும் பாண்டிமணி ஆண்டியையும் கும்பிடுறோம். கரெக்ட் கரெக்ட். எனக்கு அந்த வழக்கங்கள் தெரியாது. ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த பெண்மையும் அவர்கிட்ட தெரிந்த அந்த காமாட்சி அம்பாள்ங்கிற ஒரு தன்மையும் வந்து எனக்கு என்னமோ என்னமோ எனக்கு சொல்கிற மாதிரியும், நான் இருக்கேன் இங்கே உனக்குன்னு எனக்கு அவர் அம்பாள் ரூபமாக தான் தெரிஞ்சுது.